அனைவருக்கும் காலை வணக்கம். வாங்க கமாண்ட் போடுங்க. யார் பேசுறீங்க? எங்கேருந்து பேசுறீங்க? வீடியோலாம் தொடர்ச்சியா பார்த்துட்டு வாங்க. என்ன தம்பி ஒரே சோகமா இருக்கீங்க? அப்படிலாம் இல்லண்ணா. எல்லாம் வந்து நீங்க வந்து பேசிட்டு இருந்தீங்க. இந்த இப்ப ஆதி சிஸ்டர் வந்திருக்காங்க. 6வது லைக் போட்டு விட்டேன் அண்ணான்றாங்க. வணக்கம், வணக்கம் பாய் ஆதி சிஸ்டர் வாங்க வணக்கம். நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? கவலைப்படாதீங்கன்றாங்க. நீங்க இருக்கும்போது ஒண்ணும் கவலையே கிடையாது. நான் பேசுறேன்னாக்கா எல்லா கவலையும் தானா பறந்து போயிடும். ஆதி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன காலைல என்ன டிஃபனு? மத்தியானம் என்ன ரெடி ஆயிட்டு இருக்கு சாப்பாடு? அண்ணன் எப்படி இருக்கிறாங்க? சின்ன அண்ணா. எங்கேயோ கோயில் விஷயத்துக்கு போயிருந்தீங்களாட்ருக்கு. பார்த்தேன் உங்க வீடியோ வந்து பார்த்தேன். லைவ் வீடியோ வந்து அத ஷார்ட்டா எடுத்து போட்டிருந்தீங்க. ஜெகன் அண்ணா வணக்கம் அப்படின்றாங்க. வணக்கம், வணக்கம் ஆதி சிஸ்டர். வணக்கம், வணக்கம். அனைவரும் எப்படி இருக்கீங்க? காலைல சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு? சேனல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு ஆதி சிஸ்டர்? வாங்க வணக்கம், வணக்கம். 6 பேர் இருக்கீங்க. கமாண்ட் போடுங்க. பௌர்ணமி போயிட்டு வந்தேன் அண்ணா. ஆமா, இன்னைக்கு வந்து கிரிவலங்களா? கிரிவலம் ஆமா. அவங்க லலிதா சிஸ்டர் வந்திருந்தாங்களா? லலிதா சிஸ்டர் வரேன்னு சொன்னாங்க. அது வந்து கிரிவலத்தில சந்திப்புன்னாங்க. என்னால வர முடியாது. நேத்து பூசம், தை பூசத்துக்கு போனதுனால என்னால வர முடியல. நம்ம மணி அண்ணா வந்து வணக்கம் சிஸ்டர் அப்படின்றாங்க. அவங்க அண்ணன் வந்து தேனி மாவட்டத்த சார்ந்தவங்க மணி அண்ணா. லைவ் போடலையா? லைவ் போடலையா? அப்படின்னு கேட்குறாங்க. யார கேட்குறாங்க என்னன்னு தெரியலீங்களா? வணக்கம் அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே. வாங்க கமாண்ட் போடுங்க, லைக் போடுங்க, வீடியோலாம் பாருங்க. எட்டு பேர் இருக்கீங்க. கமாண்ட் போடுங்க. அப்படியே ஒரு லைக் போடுங்க. சிரிக்கிறாங்க அண்ணா. மணி அண்ணா எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு தெரியலையே. இனிய காலை வணக்கம் ஜெகன் அண்ணா. வாங்க வாங்க. வணக்கம் சாந்தி சிஸ்டர். ரொம்ப சந்தோஷம். லைவ்ல வந்து நேற்று வர முடியாது சிஸ்டர். ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நேற்று வந்து கோயில் விஷயத்தில் இருந்துட்டேன். இனிய காலை வணக்கம் ஜெகன் அண்ணான்றாங்க. நாங்கள் சீக்கிரம் போயிட்டு வந்துட்டோம். லைவ் போடலையா சொன்னான். நாங்கள் சீக்கிரம் போயிட்டு வந்துட்டோம். லைவ் போடலையா சொன்னேன் அண்ணா அப்படின்றீங்களா? ஓகே அண்ணா. சாப்பிட்டீங்களா ஜெகன் அண்ணா? சாப்பிட்டேம்மா. இட்லி சாப்பிட்டேன், தோசை சாப்பிட்டேன். உங்கள் லைவுக்கு வர முடியல சாரிண்ணா. இல்லை நான் தான் உங்களுக்கு சாரி கேட்கணும். நேற்று வர முடியல, எங்கே கோச்சிரான்னு யார் லைவுக்கும் போக முடியல. நேற்று ஃபுல்லாக வந்து தைப்பூசத்தில் இருந்துட்டோம் வடலூரில். கோயிலுக்கு போயிட்டேன். தைப்பூசத்துக்கு நானும் கோயிலுக்கு போயிட்டேன். நம்ம சாந்தி அக்கா வணக்கம் அப்படின்னு நம்ம ஆதி சிஸ்டர் சொல்கிறாங்க. லைக் டன் ஓகே ஓகே. ரொம்ப சந்தோஷம் சிஸ்டர், ரொம்ப சந்தோஷம். காலை வணக்கம் ஆதிலட்சுமி அக்கா அப்படின்னு நம்ம சாந்தி அக்கா சிஸ்டர் சொல்கிறாங்க. வணக்கம் வணக்கம். அனைவரும் வாங்கள் வாங்கள். கமாண்டை போடுங்க. யார் பேசுகிறீங்க? எங்கேருந்து பேசுகிறீங்க? மணி அண்ணா வந்து ஏன் சிரிக்கிறாங்கன்னு தெரியல. மீன் குழம்பு இல்லை 2 நாளாக வந்து மீன் குழம்பு வைக்கலம்மா. ஏன்னா நேற்று தைப்பூசம் பாவம். நேற்று சாப்பிட்டா பாவம். இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, மாலை போட்டுட்டாங்க எங்கள் வீட்டில். நேற்று 5 நாள் விரதத்துக்கு இன்னும் வந்து 2 3 நாள் வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருக்குது விரதம். இல்லைன்னா எல்லோரும் நேற்று தைப்பூசத்தில் பிஸியாக தான். இதில் ஒரு பிரச்சனை இல்லை. அதான் நேற்று தைப்பூசத்தில் இருந்துட்டோம். நாங்கள் இங்கே வடலூரில் இருந்துட்டோம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. நான் வீடியோ போட்டிருக்கேன். என்ன சில வீடியோ எடுத்து வச்சுருக்கேன், போடல. கூட்டம்னாலும் கூட்டம், அவ்வளோ கூட்டம். சாப்பாடு மூளைக்கு மூளை சாப்பாடு. ஐயையோ! சாயந்தரம் வரைக்கும் டயர்டானாலும் விட மாட்றாங்க. ஒரு இடத்துல டயர்டாகி படுத்து கிடக்குறோம், எழுப்பி விட்டுட்டு போகிறாங்க. சுண்டலாவது சாப்பிடுங்கன்னு. ரொம்ப அக்கப்போராக போயிடுச்சு. நாங்கள் ஒரு இடத்துல வந்து ஒரு டென்ட்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. சுற்றி வந்து நிழலாக இருக்குது, இடமே இல்லை அப்படின்ட்டு வெளியில் போயிட்டு என்ன பண்ணோம், போய் படுத்து கிடக்குறோம். அங்கே தான் சாப்பிட்டோம். நல்லா சாம்பார் சாதம் சூப்பராக கிண்டி வச்சுருந்தாங்க. சாப்பிட்டு படுத்துருந்தேன். எங்களை என்ன எழுப்பிட்டு போய் சுண்டலாக சாப்பிடுங்கன்ட்டு. ஐயோ! ரொம்ப அற்புதம். இதெல்லாம் ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு அதிசயம் தான். இல்லைன்னா எல்லோரும் நேற்று தைப்பூசத்தில் பிஸியாக தான் இருந்துட்டோம். பிரச்சனை இல்லை அப்படின்றாங்க. பரவாயில்ல.